இன்றைய இறுதி போட்டிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பலூன் தான் நம்ம யூஸ் பண்ண போற ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இறுதி போட்டியில் கலந்துக்க போறோம் அந்த 3 பேரு. வாங்க, இந்த 3 வீராங்கனைகள் அவ்வளோ கை தட்டல. இவங்க 3 பேருக்கும் பல போட்டிக்கு அப்புறம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இறுதி போட்டியில நீங்க 3 பேர் விளையாட போறீங்க. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இன்றைய ஹோம் மினிஸ்டர். உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க பார்வை யார் ஒருவேளை இன்றைய ஹோம் மினிஸ்டர் ஆவாங்க அப்படின்னு நினைச்சா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அது அப்புறமா அதை வச்சுக்கோ, அந்த கேம் இன்னொரு நாள் வச்சுப்போம். இப்போ நீங்க சொல்லுங்க, யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ணபிரியா. கிருஷ்ணபிரியா மேடம். என்ன காரணம்? அதுக்காக சாரி கேட்டிருக்காங்களா? இல்ல, உங்க ஃப்ரெண்டா? ஆமா, அதான். ரைட், ஓகே மேடம். நீங்க? ஜெயஸ்ரீ மேடம். ஏன், என்ன காரணம்? இப்ப விளையாடும்போது நல்லா விளையாடு, ஃபாஸ்டா இருந்தாங்க, அதனால அவங்க தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ரைட், ஓகே. நீங்க சொல்லுங்க. பாரதி மேடம். என்ன காரணம்? ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க வின் பண்ண சான்சஸ் இருக்குன்றீங்க. ரைட், ஓகே. இந்த 3 பேர்ல யாரு வெற்றியாளரா இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா கிரவுன் சூட்ட போறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு நிமிஷத்துல கிளியரா தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு கேம் ஒரே நிமிஷம் தான். 60 செகண்ட்குள்ள என்னன்னா இந்த பலூனை வந்து நீங்க ஊதணும் ஃபுல்லா. நான் ஒரு மினிமம் சைஸ் கொடுத்தல அந்த பாப்பா கிட்ட, அந்த சைஸ்ல ஊதணும். அது கம்மியா தான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஊதி என்ன பண்ணணும், இந்த நூல் கொடுத்தாச்சு, அதை டைட்டா கட்டிட்டு இங்க இருந்து போயிட்டு அங்க ஒரு நாங்க வந்து கூடி மாதிரி ஒரு கயிறு ஒன்று கட்டிடும், அதுல வந்து நீங்க அட்டாச் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இதுதான் கேம். ஒரு பலூனை கொண்டு போய் டைட் பண்ணி கொண்டு போய் அதில் போய் டைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது 60 செகண்ட்குள்ள எத்தனை பலூனை கொண்டு போய் நீங்க வந்து அந்த கொடியில வந்து டைட் பண்ணி விடுறீங்க அப்படின்னு பார்க்க போறோம். இதுதான் கேம். ஓகே, ரைட். ஸோ ஒருவேளை அங்க போயிட்டு பலூன் கீழே விழுந்தா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் விழாத அளவுக்கு கட்டுங்க. அதே போல காத்து இறங்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். கேம் போலாமா? 3 பேரும் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஓகே, ஸோ 3 பேர் ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேடம், ரெடி. ஸோ இங்கே தான் ஊதணும் பலூனை, இங்கே தான் கட்டணும். அங்கே கொண்டு போய் ஜஸ்ட் கட்டி தான் வரணும். இங்கேருந்து போகும்போது எதுவுமே பண்ணணும், வாக்கிங் எதுவுமே பண்ண முடியாது, நின்று தான் எல்லாமே பண்ணணும். அங்கே போய் நின்னா மறுபடியும் கட்டிட்டு வந்துடணும், அவ்வளோதான். ஓகே, ரெடி. ஆளுக்கு ஒரு பலூனை கையில் எடுத்துக்கங்க. உங்களுக்கு தரப்போறது 60 செகண்ட். 60 செகண்ட்ல இன்றைய ஹோம் மினிஸ்டர் யாரு அப்படின்றது தெரிஞ்சிட போகுது. ரெடி? 1 2 கமான். ரெடி? 60 செகண்ட்குள்ள யார் எத்தனை பலூனை கொண்டு போய் கட்ட போறீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரெடி? கமான், கை தட்டுங்க. கமான், ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே தான் கட்டி கொண்டு போறோம், அங்க போய் கட்டக்கூடாது. ரெடி? நீங்க யாரையும் பார்க்க, நீங்க போங்க ஃபாஸ்டா. 23 செகண்ட் முடிஞ்சாச்சு. ரைட், ஓகே, எடுத்தாச்சா? இந்தாங்க, எடுத்துங்க. இங்க நின்று கட்டணும் மேடம், இங்கே நின்று கட்டணும். ஓகே, 43 செகண்ட் முடிஞ்சாச்சு. ஓகே, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. கமான், ஃபாஸ்ட். ஓகே, ஓகே, நான் இன்னொரு 10 செகண்ட் தரேன் உங்களுக்கு. இன்னொரு 10 செகண்ட். லாஸ்ட் 10 மினிட்ஸ். ஹோம் மினிஸ்டர் ஃபைனல் முடிஞ்சாச்சு. இந்த ஃபைனல் வந்து 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. 3 பேர்ல வந்து யாரோ ஒருத்தர் இன்றைய ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார் அந்த ஹோம் மினிஸ்டர், இன்று மகுடம் சூட்ட போவோர் யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்காகவும் ஒரு அழகான நடனம் காத்துட்டு இருக்கு. சோ ஒரு நடனத்தை பார்த்த பிறகு நம்ம இன்றைய ஹோம் மினிஸ்டர் கிரவுன் சூட்டப்படுவது யாருக்கு என்று இன்னும் சிறிது நேரத்தில் தெரிஞ்சு யாருங்க நடன மங்கைகள். ரெடி? పాచు పరదేశి నేను పరి నుంచి వచ్చేసాను. రోషమున్న కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ లో వదిలేసాను.
పాపం బోడి ముద్దు ముద్దులంటే పోరే కొట్టి పొర మీద బుర్రబాళ అర కొట్టి బెంగుళూరు కళ్ళినాను మంగళూరు కళ్ళినాను బీహారు కళ్ళినాను జైపూరు కళ్ళినాను రాయల్లోరి సీమకొచ్చి సెట్టయ్యాను. ఓహో మరి ఇక్కడ కుర్రోళ్ళు ఏం చేశారు? కడప బాంబు కన్నులతో వేసి కన్నె కొంప పెరిచేశారు. Come on! Hey! 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 వేటకొచ్చి ఒంట్లోనే దూసి సిగ్గు కుచ్చి తెంచేశారు. உங்க பேரு? சரண்யா. ரைட். உங்க பேரு? ஆட்டம் பாட்டம் முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபீலிங்ஸ் டைம். யாரோ 2 பேர் தோற்க போறாங்க, யாரோ ஒருத்தருக்கு மகுடம் போகுது. சோ அந்த 2 தோல்வியாளர் யாரு, ஒரு வெற்றியாளர் யாரு அப்படின்னு தீர்மானிக்க நேரத்துக்கு வந்தாச்சு. வாங்க 3 பேர் வாங்க. ஃப்ரெண்ட் வாங்க. இந்திய ஹோம் மினிஸ்டர் யாரு, அவங்களுக்கு என்ன பேரு? யாருங்க? வாங்க. சோ இந்திய ஹோம் மினிஸ்டர் யாரு, அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்றது இன்னும் ஒரு செகண்ட்ல தெரிய போகுது. ஓகே, நம்ம இன்றைய ஹோம் மினிஸ்டர்ல 3 பேர் ஃபைனல்ல கலந்துட்டாங்க. அந்த 3 பேர்ல 3வது வெற்றியாளர் அப்படின்னு வச்சுப்பீங்க. யாருக்குமே தோல்வி கிடையாது, வெற்றியும் கிடையாது. 3வது வெற்றியாளர். இன்றைய 3வது வெற்றியாளர் 2 பலூன் கட்டி 3வது பலூன் கட்டும் போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இதனால ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாங்க. சோ திருமதி பாரதி மேடம், சோ ஹோம் மினிஸ்டர் இன்றைய 3வது வெற்றியாளர் நீங்க தான். வாழ்த்துக்கள். ஜி தமிழ் அழகான கிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்கள். சோ இன்றைய ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியின் 2வது அஞ்சரை பெட்டி கிச்சன் குயின் 2வது வெற்றியாளர் வந்து திருமதி ஜெயஸ்ரீ மேடம். கரெக்டா பேரு? வாழ்த்துக்கள். சூப்பர். ஓகே, சோ இன்றைய ஹோம் மினிஸ்டர் கிருஷ்ணன் பிரியா அவர்கள் வாங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். ஜி தமிழ் ஹோம் மினிஸ்டர் தான் உங்களுக்கு இன்று சூட்டப்படுகிறது. இன்றைய ஹோம் மினிஸ்டர் டைட்டில் வின்னர் திருமதி கிருஷ்ணா பிரியா, உங்களுக்கு ஜி தமிழ் ஹோம் மினிஸ்டர். ஓகே, சோ ஜி தமிழ் அழகான காட்டன் பட்டு புடவை. ஓகே, சோ ஜி தமிழ் அழகான காட்டன் பட்டு புடவை உங்களுக்கு. நாங்க 2 பேரும் அப்படியே பண்ணுங்க. ரைட், வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள். ஓகே, சோ இந்த ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி சூப்பரா முடிஞ்சாச்சு. இன்னைக்கு கிருஷ்ணன் பிரியா அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரா மகுடம் சூட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் எங்க காலேஜ் கொண்டு வந்த மை ஃப்ரெண்ட் லக்ஷ்மிக்கு ரொம்ப தேங்க்ஸ். லட்சுமி மேடம் வாங்க. ப்ளீஸ். வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். அப்புறம் வேற ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியை பத்தி இப்போ நீங்க சொல்லுங்க. வின் பண்ணிருக்கீங்களா, இப்போ எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. கணத்துல கை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அது மாதிரி பண்ணுங்க பாப்போம். அந்த கணத்துல கை வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லையா? ரைட், ஓகே, சரி. இன்னைக்கு 2வது வெற்றியாளர் நீங்க. ஆமா, எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. காட் பிளெஸிங்ஸ். எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர். ரைட், சோ நீங்க வின் பண்ணி நானே நினைச்சேன். ஆனா சீரியஸா நான் நினைச்சேன், உங்களோட ஃபாஸ்ட் பார்க்கும்போது நான் நினைச்சேன். நீங்க எப்படி ஃபீல் பண்ண 3வது இடத்துக்கு வந்துட்டீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து என் பொண்ணோட பர்த்டே. அதுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் டபுள் சந்தோஷமா 2 ப்ரைஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சூப்பர். இன்னொன்று ஃபர்ஸ்ட் வந்தது என்னோட நியர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால எனக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. இல்லை. வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் லாட். முன்னா சொன்ன மாதிரி ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் இதே போல சந்தோஷமா கிரவுண்ட்லாம் வாங்கணும், கிஃப்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து இங்க ஒரு சில விஷயங்கள். லட்சுமி மேடம் என்ன சொல்லுங்க. நீங்களே கிஃப்ட் கொடுத்திருந்தா எப்படி? நாங்க வந்து இந்த பிளாட்ல இருந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறோம். எனக்கு தர போறீங்க? ஆமா. சரி, ஓகே. இப்போ நீங்க பிரிக்கிறீங்க. இங்கேயே பிரிச்சணுமா? பிரிக்கணும். என்ன பாம் ஏதாச்சும் இதுக்கு அப்புறம் ஷோவே பண்ண கூடாது நீ? இல்ல பிரிங்க. ரைட், ரெடி, 1 2 3 கிளாப். ஒண்ணுமே இல்ல பாருங்க, இதான் கிஃப்ட் தான். உண்மையான கிஃப்ட் கொடுங்க தயவுசெய்து. இந்த மாதிரி சின்ன பையனை ஏமாத்த கூடாது. அது கொடுங்க. இல்ல கண்டிப்பா உங்களுக்கு கிஃப்ட் உண்டு. சும்மா ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபன்னி இது பண்ணுங்க. கிண்டல் பண்றாங்களாமா? ஓகே, நல்ல அழகான கிஃப்ட் ஏமாத்துனீங்க, ரொம்ப நன்றி. இப்போ உண்மையான கிஃப்ட் தர மாட்டீங்களா? உண்மையான கிஃப்ட் உண்டு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்க டீமுக்கு எல்லாருக்குமே சேர்த்து கொடுக்குறோம். இதை பிரிச்சு கொடுக்கணுமா? இல்ல இது பிரிக்க வேணாம். உண்மையான கிஃப்ட். உண்மையான கிஃப்ட் தானே அது? சரி, ரைட், ஓகே, நான் வச்சுக்கிறேன். இதுல எதுவும் ஏமாத்தக்கூடாது. ஒரு தடவை தான் குழந்தைய ஏமாத்தணும், ஒரு தடவை ஏமாத்தக்கூடாது. கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த ஆதம்பாக்கத்தில் இருக்க ரொம்ப அழகான இந்த பிளாட் வந்து கேம் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைய ஹோம் மினிஸ்டர் வந்து திருமதி கிருஷ்ணா பிரியா மேடம் செலக்ட் ஆயிருக்காங்க.
பார்த்துட்டு இருக்க நீங்க இதே போல ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், சவுண்ட்லாம் வாங்கணும், எனக்கு கிஃப்ட் தரணும் அப்படிலாம் ஆசைப்பட வேணாம், கலந்துனா போதும். ஸோ அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு SMS எடுங்க, கீழே வந்துட்டு இருக்காங்க ஜெட் தமிழ். ஸோ ஜெட் அப்படின்ற ஒரே லெட்டர் தான், ஜெட் தமிழ் ஸ்பேஸ் HM ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி 57575க்கு நீங்க SMS தட்டி விட்டீங்கன்னா நாங்க எங்க ஹோம் மினிஸ்டர் குழுவோட வந்து இந்த ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி நடத்த காத்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிங்கேஷ். இந்த நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். பாய்.